இந்த உலகத்துல பாவம் பண்ணாத மனிதர்களே இருக்க முடியாது. ஏதாவது ஒரு காரணத்துக்காக வியாபார ரீதியாகவும் சரி, சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாரி பொய் சொல்றது, பாவங்கள் செய்யறது, சாபங்கள் செய்வது, இதெல்லாம் உங்கள விட்டுரும். உங்களுடைய பிள்ளைகள வச்சு செஞ்சிடும். தெய்வத்த எப்படி பார்க்கும்னா, 2 டைப்ல பார்க்கும். ஒண்ணுக்கு தண்டனை குடுக்கும். இல்ல உன் பிள்ளைகளுக்கு தண்டனை குடுக்கும். நீ செய்யக்கூடிய நல்லது, கெட்டதை வைத்து தான் தீர்மானிக்கப்படுகிறது. இந்த சாபங்களும், பாவங்களும் நீங்குவதற்கு அதிகப்படியான ஒரு பரிகாரம் எதுடான்னா, காகங்களுக்கு சைவ உணவளிப்பது மிகச் சிறப்பு. அசைவம் போடக்கூடாது. சைவம் மட்டும் தான் போடணும். உங்களுடைய எச்சில் படாத எந்த பொருளாக இருந்தாலும் காகத்திற்கு வைக்கலாம். எச்சில் பட்டது வச்சீங்கன்னா, சாபத்துக்கு மேல சாபம் சேர்ந்துகிட்டே இருக்கும். பாவத்திற்கு மேல் பாவம் சேர்ந்து கொண்டே இருக்கும். நெறைய மக்கள் கணவன் மனைவியா போயி, தம்பதிகளா போயி, தான தர்மங்கள் பண்ணா மிகப்பெரிய புண்ணியம். நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கே பாவங்களும், சாபங்களும் தீர்வதற்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்கு. நீங்க தப்பு பண்ணீங்கன்னா, தப்பிச்சு போனன்றது மட்டும் கடவுள்கிட்ட நடக்காது. கடைசி 10 ஆண்டுகள், இறப்பதற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக எல்லாத்தையும் ஐயா கழிச்சிட்டு தான் உன்னை உயிரே எடுப்பார் அப்படின்றாங்க. முடிந்தவரை தான தர்மங்கள் மட்டுமே உங்களையும், உங்கள் பிள்ளைகளையும் காப்பாற்றும்.